ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் அடியார்களுக்கு நட்பாக இருக்கார். ஸ்நேகனாய நமஹா அப்படின்னும் சொல்லித்து, அதே சிவபெருமான் எதிலையும் பட்டுக்காத ஒரு விரக்தரா, எதிலையும் ஒட்டாத அஸ்நேகனாய நமஹா அப்படின்னு இருக்காருன்னு சொல்கிறது. அடுத்த 496வது நாமம் ஓம் அஜிதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, வெல்ல முடியாதவர்னு அர்த்தம். யாராலையும் எந்த பலசாலியாலையும் வெல்ல முடியாதவர் அப்படின்னு. இதே இந்த திருநாமம் 195வது நாமமாகவும் வந்தது. திருப்பி பின்னால் 613வது நாமமும் வரப்போகிறது. இப்படி 3 இடத்துல அஜிதாய நமஹா அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல யாராலையும் வெல்ல முடியாதவர். பொதுவாகவே பெரிய பலசாலிகளை பீமன் 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 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட பலசாலிகளால் கூட வெல்ல முடியாதவர் அப்படிங்கிறது தான். இந்த பீமன் அப்படின்னா பீமனாலையும் வெல்ல முடியாதவர் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. அது புராணம் என்ன அப்படின்னா, 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்தில் மகாராஷ்டிரத்தில் இருக்கிற பீமாசங்கர் அப்படிங்கிற ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம். அந்த புராணம் என்ன சொல்கிறது, ஸ்தல புராணம்னா, பீமன் பீமன்னு ஒரு அசுரன். இது பஞ்சபாண்டவர்கள் தம்பி பீமன் இல்லை. பீமன்கிறதே சிவபெருமானோட ஒரு திருநாமம் தான். அந்த பீமன்கிற அசுரன், இவனோட தாய் கற்கடி அப்படின்னு. இவ காட்டிலேயே இருந்துட்டுருக்கா. அப்படியே இருந்துன்னுக்கிறதே ஒரு நாளைக்கு இந்த பீமன் தாயார் கற்கடிகிட்ட கேட்குறான், அம்மா என்னோட அப்பா யார்? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அவரை. அவர் எங்கே இருக்கார்? ஆனால் நீனா எனக்கு விவரம் தெரிஞ்சு நீ தான் இருக்க இங்கே என் கூட தனியாக இருக்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறான். தாயார்கிட்ட கற்கடிகிட்ட பீமன் கேட்குறதே சொல்கிறா, எனக்கு முதல் கணவர் விராடன்னு அவரை ராமன் வதம் பண்ணிட்டார். காட்டில் வனவாசம் பண்ணுறதே விராடனை வதம் பண்ணுறார் இல்லையா, அதனால் ராமன்கிற ஒரு அரசனால் கொல்லப்பட்டார் அப்படின்னா. அப்புறம் இந்த கற்கடியோட அப்பா கற்கடன் அப்படின்னு பேர், தாயார் புஷ்கரி அப்படின்னு பேர். இவா 2 பேரும் என்ன பண்ணினா, எல்லாருமே இந்த அசுர பரம்பரை இல்லையா. இந்த தாயார் புஷ்கரியும் அப்பா கற்கடனும் இப்படி காட்டில் அலைஞ்சுன்னு வரதே, அங்கே ஒரு பெரிய முனிவர் தபஸ் பண்ணின்னு இருக்கார். இந்த அசுரர்களுக்கெலாம் என்ன அப்படின்னா, இது மாதிரி தவம் பண்ணுறவால கலைக்கிறது, நரமாமிசம் சாப்பிட்றதுனால அவர்களை சாப்பிட்றது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவா 2 பேரும் அந்த முனிவரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டக்க வர, அவரை வதம் பண்ணணும் சாப்பிடணுங்கிறதுக்காக கிட்டக்க வரத்தே, அவர் என்ன பண்ணுறார், தன்னோட யோக அக்னினால் முழிக்கிறார். முழித்து பார்த்தா இந்த கற்கடனும் இந்த புஷ்கரியும் சாம்பலாயிடுறா, 2 பேரும் பஸ்பமாயிடுறா அப்படின்னு தன்னோட குடும்பத்தோட கதையெல்லாம் கற்கடி தன்னோட பிள்ளையான பீமனுக்கு சொல்கிறா. என்னோட முதல் கணவரை ராமர் கொன்னுட்டார், என்னோட அப்பா அம்மாவை இந்த ரிஷியோட பார்வையினாலேயே சாம்பலாயிட்டா, தகிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் காட்டில் தனியாக தெரிஞ்சிருந்தேன். தெரியறதே தான் ராவணனோட தம்பி கும்பகர்ணன். கும்பகர்ணன் இந்த பக்கமாக வரத்தே என்னை பார்த்து மோகம் கொண்டு அப்படி என்னோட சேர்ந்ததுனால தான் நீ பிறந்த அப்படின்னா, இப்போ இந்த பீமன் யார் அப்படின்னா கும்பகர்ணனோட பிள்ளை அப்படின்னு தெரியுது. அப்படி கும்பகர்ணனுக்கும் எனக்கும் நீ பிறந்த. அதுக்கப்புறம் அந்த அசுரகுணப்படி அவர் பாட்டுக்கு லங்கைக்கு போயாச்சு. நான் உன்னை வச்சுன்னு தனியாக இந்த காட்டில் இருந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு அம்மா கதை சொல்கிறா. இந்த கதையை கேட்டோன்னு பீமனுக்கு தாங்க முடியாத கோபம் வந்துடுத்து. என்னோட முதலப்பாவை விராடனை ராமர் கொன்னாரா, அந்த ராமன் எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி அவனை வதம் பண்ணாத விடமாட்டேன் அப்படின்னு ராமர் மேலே தீராத பகை ஏற்பட்டுறது இந்த பீமனுக்கு. அதனால்
அங்கே தேடுறான் இங்கே தேடுறான் எல்லாம் பண்ணுறான். கடைசியில் என்ன பண்ணுறார், இப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு பிரம்மாவை குறித்து தவம் பண்ணுறார். இந்த அசுரர்களுக்கே உண்டான குணம். பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினா பிரம்மா வரர். இவரோட தவத்துக்கு மெச்சி என்ன வர வேணும் அப்படிங்கிற, யாராலையும் வெல்ல முடியாத அளவில்லாத பலம் வேணும் அப்படின்னு கேட்குறார். எனக்கு அளவில்லாத பலம் வேணும் அப்படின்னா உடனே சொல்கிறார், நான் அளவில்லாத பலத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு பிரம்மா என்ன பண்ணுறார், நான் கொடுத்துட்டேன், வரத்தை கொடுத்துட்டேன், ததாஸ்து அப்படின்ட்டு மறைஞ்சு போயிட்டார். இதில் ஒரு பொடி வச்சுட்டு போயிட்டார் பிரம்மா. என்னென்னா, யாராலையும் வெல்ல முடியாத அளவில்லாத பலம் வேணும்னு பீமன் கேட்டான். ஆனால் பிரம்மா கொடுக்கறதே எப்படி கொடுத்தாருன்னு, அளவில்லாத பலத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்படின்னா யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னா அப்புறம் இவனை எப்படி வதம் பண்ணுறது, அழிக்கிறது? அதனால் அதை சொல்லாத இவர், நான் அளவில்லாத பலத்தை கொடுத்தேன்ப்பா அப்படின்னார். இவரும் சரின்னார், அவர் மறைஞ்சு போயிட்டார். இப்படி அளவில்லாத பலம் வந்தோடனே, எப்பொழுதுமே பலம் வந்துருத்துனா அசுரர்களோட குணம் என்ன, அவளோட குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுவா, அட்டகாசம் ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இந்த ராமர் கொன்னார் இல்லையா, ராமரை தேடிண்டு போகிறதுக்காக பல இடங்களுக்கு போகிறான். பல இடங்களுக்கு போனால் எந்த தேவலோகம் வரைக்கும் போகிறான். அங்கே போனால் தேவர்களெல்லாம் துன்புறுத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது. அவனுக்கு பயந்துன்னு எல்லாரும் ஓடுறா, எங்கே பண்ணுறதுன்னு தெரியாத. இப்படி கண்ணில் பார்க்குற நாட்டுக்கு போகிறதா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவெல்லாம் வதம் பண்ணுறது. இப்படி பண்ணிகிட்டே வரான். அப்படி வரத்தே பிரியதர்மன் அப்படின்னு ஒரு ராஜா, அவனோட அவன் மனைவி தக்ஷிணா அப்படின்னு பேர். இவா 2 பேரும் ஆழ்ந்த சிவபக்தர்கள். இந்த பீமன் என்ன பண்ணுறான், அவனோட ராஜ்யத்தையும் பிடிச்சிண்டு இந்த பிரியதர்மனையும் அவர் மனைவியும் சிறையில் அடைச்சிடுறான். சிறையில் அடைச்சி அவளுக்கு கொடுமைப்படுத்துறதே. இந்த சிறையில் இருந்தால் கூட பிரியதர்மனால் தன்னோட அந்த சிவனுக்கு தனம் வழிபாடெல்லாம் விட முடியல. அதனால் என்ன பண்ணினா, இந்த பிரியதர்மனும் அவர் மனைவியும் சேர்ந்து சிறைச்சாலைக்குள்ளேயே மண்ணால் லிங்கத்தை பிடிச்சி வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது சிறைக்குள்ளே நடந்துட்டுருக்கு. இது பல நாள் நடக்கிறது. பல நாள் நடக்கிறதை இவா 2 பேரும் சிவபெருமான்ட்ட தினமும் வேண்டா. நாங்கள் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, ஒரு தீங்கும் நினைக்கலையே, இப்படி எங்கேருந்தோ ஒரு அசுரன் வந்து எங்களை சிறைப்படுத்தி நாட்டை எல்லாம் அபகரிச்சுண்டு நாட்டில் உள்ள ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளே, இதுக்கெல்லாம் ஒரு அருள் கிடைக்காதா, அது விடுவு காலம் வராதா அப்படின்னு சிவபெருமான்ட்ட மனமுருகி 2 பேரும் இந்த பிரியதர்மனும் அவர் மனைவியும் வேண்டிகிட்டே இருக்கா, தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கா. இது பல நாள் நடந்துட்டுருக்கு. அப்படியே நடந்துட்டுருக்கிறதே அந்த சிறை காவலர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ மூலியமாக ஒரு நாளைக்கு பீமனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. தெரியல, அவள் 2 பேரும் உள்ளுக்குள்ளே ஏதோ சாமியை வச்சு பூஜை பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சால் இவனுக்கு உடனே கோபம் வந்துடுத்தோ. நேராக வந்தான். வந்து இந்த பிரியதர்மன்ட்ட கேட்குறான், இது என்னது, எதுக்கு பூஜை பண்ணுறேன்னு. இல்லை, எனக்கு சிவ வழிபாடு உண்டு, அதனால் சிவபெருமானை பூஜை பண்ணுறேன் அப்படின்னு. உடனே எள்ளி நகையாடுறான். இந்த சிவபெருமானை போய் பூஜை பண்ணுறியா, அவர் என்ன என்னை விட பெரிய பலசாலியா அப்படின்னு. என்னை விட பெரிய பலசாலியான்னு அவரை போய் பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். இவர் இப்படி வான் பண்ணிட்டு போகிறான். ஆனாலும் இவளால் அதை நிறுத்த முடியல, பண்ணிகிட்டே இருக்கா. இப்படி இவன் சொல்ல அவன் திருப்பி பூஜை பண்ணுறா, சிவனை பூஜை பண்ணுறா அப்படின்னா இந்த பீமனுக்கு கடுமையான கோபம் வந்துடுது. ஒரு நாளைக்கு வரான். வந்து, நான் திருப்பி மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்களும் பண்ணுறதே பண்ணுறேன். என்னை விட உயர்வு இந்த சிவபெருமானுக்கு. ஒன்றும் வேண்டாம், என்னோட போட்டிக்கு வந்தால் அவரால் என்னை ஜெயிக்க முடியுமா, முதல்ல என்னோட சண்டைக்கு வந்தால் அவரால் என்னை வெல்ல முடியுமா? அப்படி இருக்கிறதே அவரை போய் பூஜை பண்ணுற, நியாயமாக பார்த்தா என்ன தான் பூஜை பண்ணணும் அப்படின்லாம் இவன் ரொம்ப வம்பு பண்ணி தகராறு பண்ணுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கோபத்தில் என்ன பண்ணுறான், தன்னோட வாளை எடுத்து அந்த மண்ணில் லிங்கம் பிடிச்சி வச்சுருக்கா இல்லையா, அதை சிதைக்கிறதுக்கு வரான். அப்படி வந்தானோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் அந்த மணல் லிங்கத்திலேருந்து ருத்ரமூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டால் இப்போ அவன்கிட்ட கூப்பிட்றார். என்ன கேட்ட, என்னோட போருக்கு வந்தால் என்னை வெல்ல முடியுமான்னு கேட்ட இல்லையா, இப்போ போருக்கு வரையான்னு கேட்குறார். அவன் சிரித்தான். இப்படி என்கிட்ட இவ்வளவு தைரியமாக என்னை எதிர்க்க நின்றுட்டு போருக்கு வரையான்னு கேட்குறதே ஆச்சரியமாக இருக்குது.
அதனால் எல்லா தேவர்கள்லேருந்து அத்தனை பேரும் பயந்துன்னு ஓடி போய் ஒளிஞ்சுன்னு இருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியாது. யாராலையும் வெல்ல முடியாதவன் நான்கிற வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் என்னோடைய போட்டிக்கு வர அப்படின்ட்டு இவன் உடனே வாழை வீசுகிறான். அவர் உடனே திருப்பி ஆயுதத்தை போட்டார். இவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு ஆயுதமாக அவர் மேலே பிரயோகிக்கிறான். அதை அவர் எதிர் ஆயுதம் போட்டு அதை சம்ஹாரம் பண்ணுறார். இப்படி இருக்கிறதே இந்த அசுரர்களுக்கெல்லாம் மாயாஜலமும் உண்டு. உடனே என்ன பண்ணால் தானன் அப்படி நினச்சான், திருப்பி பார்த்தான், ஆயிரக்கணக்கான படையோட இந்த அசுரர்கள்லாம் வந்துட்டா. இப்போ எல்லாருமே சேர்ந்துன்னு சிவபெருமானை தாக்கணும் அப்படின்னு. அவர் சும்மா இருப்பார். அவர் உடனே என்ன பண்ணார், இப்படி திரும்பினர், சிரிச்சார். தன்னோட பூதகணங்கள் அத்தனையும் எய்தாப்பில் வந்துருத்தோம். இப்போது இவனோட அந்த அசுரப்படைக்கும் பூதகணங்களுக்கும் கடுமையான சண்டை. எல்லாம் இங்கே இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே தனியாக நடக்கிறது. இப்படி இவர்கள் ஆயுதத்தை போட, அவன் ஆயுதத்தை போட, இந்த படையும் அந்த படையும் மோத, இப்படி ஒரு கடுமையான யுத்தம் நடக்கிறது. இதை பார்த்து இந்த பிரியதர்மன் அவர் மனைவியும் என்ன பண்ணேன்னு தெரியாது நடுங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி அந்த போர் அப்படிங்கிறது, சண்டைங்கிறது நீண்டுண்டே போகிறது. ஒரு யார் ஜெயிப்பா யார் தோப்பா என்ன முடிவு வரும் அப்படின்னு தெரியாத அந்த சண்டை பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிறதே பார்த்தர் விண்ணுலகத்தினே நாரதர். உடனே அவர் நேராக கீழே வந்தவர் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார், நாங்களும் எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கோம், இந்த அசுரன் உங்கள் கையால் தான் வதமாகணும் அப்படின்னு இருக்குது, அவனை வதைப்பயலாக்குன்னு பார்த்தாக்க இத்தனை நேரம் எவ்வளவு இவனை அழிக்கிறதுக்கு இவ்வளவு நீண்ட யுத்தமாக தேவை உங்களுக்குங்கிற. நீங்கள் முப்புறங்கள்லாம் எப்படி அழிச்சேள், ஒரே அம்பனால் அழிச்சேள், அப்படி இல்லாமல் பெரிய அசுரர்களெல்லாம் கூட்டத்தோடு அழிச்ச உங்களுக்கு இந்த பீமனையும் இவனோட அந்த அசுரப்படையும் வெல்றதுக்கு இவ்வளவு நாள் வேணுமா, இத்தனை ஒரு சண்டை வேணுமா அப்படின்னு நாரதர் சொல்ல, இதை கேட்ட பீமனுக்கு இன்னும் கோபம் வந்துடுறது. உடனே இன்னும் ஆக்ரோஷமாக எதிர்க்கிறதே பார்த்தார் சிவபெருமான். சரி, இதுக்கு மேலே இதை வளர்த்துறதுல நியாயம் இல்லை அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார், ஒரு ஹூங்காரம் பண்ணினாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னார், இந்த விட்டில் பூச்சிலாம் நெருப்பில் விழறாப்பில் இந்த பீமன் அவனோட சேனையிலேருந்து எல்லாம் இருக்கிற இடம் தெரியாது அழிஞ்சு போச்சு. இவர் வெறும் ஆயுதத்தினால வதைக்கல, ஒரு ஹூங்காரம்தான் பண்ணினார், அவன் அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டான். அப்படி அழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பீமனை வதம் பண்ணி, அந்த பீமன் அவரை வதம் பண்ணினத்தினாலே இவர் பீமா சங்கரர் அப்படின்னு பேர். அப்படி அவர் வதம் பண்ணுறார் இல்லையா, அப்படி வதம் பண்ணுறதே சண்டை போடுறதே அவருக்கு நிறைய வேர்க்கிறது. அந்த வேர்வையெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு நதியாக ஓட ஆரம்பிச்சுடுத்தோம். இன்றைக்கி மகாராஷ்டிரத்தில் பார்த்தா பீமா நதி அப்படின்னு பேர். அதுவே தான் என்ன பண்ணுது, அப்புறம் கிருஷ்ணாவோட கலக்கிறது. அந்த பீமா நதிக்கு இன்னொரு பேர் சந்திரபாகா அப்படின்னு பேர். பண்டரிபுரம் அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல மட்டும் அதுக்கு பேர் சந்திரபாகா அப்படின்னு பேர். ஏன்னா அந்த சந்திர கலை மாதிரி இருக்கிறதுனால. அப்படி சிவபெருமானோட அந்த வேர்வையை தான் பீமா நதியாக வந்தது. அந்த பீமன்கிற அரக்கனை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு வரம் வாங்கினவனையும் ஜெயிச்சதுனால யாராலையும் வெல்ல முடியாத பராக்கிரமம் சிவபெருமானுக்குங்கிறதுனால தான் அஜிதாய நமஹான் அப்படின்னு இருக்குது. அப்படி அந்த க்ஷேத்திரம் தான் பீமா சங்கரம்னு 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்துலேயும் ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான பெருமையிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.